என் ஸ்டைலில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு நல்லா வறுத்துக்கணும். 1/2 கப் உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துக்கணும். நான் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே ட்ரை ரோஸ்ட் சிம்மில் வச்சு நல்லா வறுப்பேன். 1/4 கப் வேர்க்கடலை, 1/4 கப் உடைச்ச கடலை, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இந்த எள்ளை பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அப்புறம் 10லேருந்து 15 காஞ்ச மிளகா. நான் இதில் மிளகு சுக்கு சேர்க்கறதுனால காஞ்ச மிளகா கம்மியாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் ஓட்ஸ். நான் இது கூடயே ஆல்ரெடி கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சுக்கு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிறேன். சுக்கு மிளகுலாம் சேர்க்கறதுனால நல்லா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி. இதை கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.